இப்போ நான் வந்து நெல்லிக்காவும் இஞ்சியும் நான் போட்டிருக்கேன். கட் பண்ண எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் அந்த நெல்லிக்காய் எல்லாம் பிளான்ச் ஆனோடனே எடுத்துட வேண்டிதான். அப்புறம் இந்த கல்லுப்பை ஒரு கண்ணாடி ஜாரில் நம்ம போட்டுறோம். போட்டுட்டு பச்சை மிளகா இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட கண்ணாடி ஜாரில் போட்டுருங்க. இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகி இந்த நெல்லிக்காயெல்லாம் பிளான்ச் ஆகட்டும். ஒரு வெளிர் நிலம் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸில் மாற்ற போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை இருந்தாலும் அதோட போட்டுருங்க. லைட்டாக கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது, அப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஓவர் ஹீட் ஆக தேவையில்லை, ஓவர் பாயில் ஆக தேவையில்லை. இப்போ நம்ம அந்த நெல்லிக்காவை மட்டும் எடுத்து இந்த கிளாஸில் போட்டுறோம். எல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுறணும். இல்லைன்னா பாட்டில் நல்லா குலுக்கி விட்டாலே போதும். இஞ்சி, கருவேப்பிலை, இஞ்சி, நெல்லிக்காய் நல்லா ஊறிச்சுன்னா 1 மந்த் வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரெசிபி கிடச்சிடும். பாருங்கள், இப்போவே இது ரொம்ப டேஸ்ட் எம்மியாக தான் இருக்குது. இம்மீடியட்டாகவே கூட நம்ம சாப்பிட்லாம். இதை 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயில் அப்பப்போ எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன பீஸாக அப்படி எடுத்து கொடுத்துடலாம். இப்போ நல்லா அவங்க சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.